ஒரு வல்ல தீவிர பக்தியில் இருக்கிறதுனால அது நம்பிக்கை இல்லைன்றாங்க. எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அது ஒரு நெருடலாவே இருக்குது. பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு ஒரு பெரிய சந்தேகம். அது நீங்க யார்ட்டையும் பண்ண வேண்டாம், ஒரு நாள் நானே பண்ணி கொடுத்தேன். இல்ல அது நீங்க இந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியது கடமை. ஆனா வேத மந்திரத்தால அது கட்டுப்படாது. அது ஒரு ஞானி கையில இருந்து செய்யும் போது அது எளிதாக விடைபெறும். ஆனா அதை செஞ்சுட்டு நீ ஒரு அமாவாசை காக்காவை துரத்த வேண்டாம், வடையை துரத்த வேண்டாம், நீங்க திவசம் இருக்க வேண்டாம், விரதம் இருக்க வேண்டாம், ஒண்ணும் கிடையாது. ஒரு ஞானி கிட்ட செஞ்சுட்டேன்னா அதோட முன்னவருக்கும் உனக்கும் உறவே கிடையாது. விடைபட்டு அவரு போயிடுவார். பிறப்பு இருந்தா பிறக்கெடுக்கு போயிடுவார், முத்தி இருந்தா முத்திக்கு போயிடுவார். உன்னை அவரு அப்படியே வாழ்த்திட்டு ஓடிடுவார். அவர் அதோட முடிஞ்சிருச்சு, அந்த கனெக்ஷனே முடிஞ்சிருச்சு. நீங்க அந்த கனெக்ஷன் இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப நீங்க வேத மந்திரத்துக்கு பண்றீங்க. உங்க வீட்டுல ஒருத்தர் இறந்துடுறாரு. வேத மந்திரத்துல என்னன்னா அவர் அலைவரிசை தீவிரமா இருக்கு. அந்த அலைவரிசை உங்களை தாக்கி ரொம்ப உங்களை போட்டு படுத்தாம அதை ஒரு சின்ன கட்டு மாதிரி கட்டி வைக்கிறாங்க. ஆனா அது எங்கேயும் போக மாட்டுது. அது அங்க நின்று உங்களை பேசிக்கிட்டு ஒரு செயல் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அதை கட்டி வைக்கிறாங்க. இப்ப நாங்க கட்ட மாட்டோம், அவர் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிருவோம். அப்ப அதுக்கும் உங்களுக்கு தொடர்பே இல்லாம போயிடும். அப்ப என்ன ஆகும் உங்களுக்குன்னா, இந்த பித்திருக்கள் சாபத்துல இருந்து மொத்தமா விடுபட்டுருவீங்க. புரியுதுங்களா? எங்களெல்லாம் ஒரு நதியில தண்ணியில முழுக வச்சு ஏன் கூட்டிட்டு ஒரு உபதேசத்தை ஒரு இடத்துல ஆள் கிடையாது. இப்ப நான் போனேன், காசி விஸ்வநாதர் நேராக வந்தாரு. காசியில எவனும் வரல. அந்த என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மேல இருந்து கிடைக்கப்படுதோ, உள் உணர்வுல கிடைக்கப்படுதோ, அதை ஒரு இடத்துல குளிச்சுட்டு ஒரு நதியில குளிச்சுட்டு பேசாம உட்காந்துரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா பேசாம உட்காந்துருப்போம். அப்ப நம்மளுடைய முன்னோர்களுக்கு எதெல்லாம் அவங்க செய்யப்படணுமோ சூட்சமத்துல செஞ்சிருவாங்க. செஞ்சுட்டு இப்ப நான் ஒண்ணு செஞ்சேன்ல, உனக்கு எல்லாத்தையும் விடுபடுத்திட்டேன், இதே மாதிரி உன்னை நம்பி வர்றவனுக்கு நீ செய். அப்ப அவனை செஞ்சன்னா அவன் என்னன்னா, அவன் உருவ வழிபாடு இல்லை, அவன் என்ன தேடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதுதான் அதுக்குள்ள இருக்கிறது. அப்ப ஒரு முறை ஞானிகள்ட்ட இருந்து செஞ்சுட்டா அது மாதம் மாதம் வருஷம் அது தேவைப்படாது. அந்த வேலையை நீங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. உங்களுக்கு அந்த தேடுதலே அந்த தோணவே இருக்காது. அது உண்மைதான். திருக்கல் தோஷம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, இறந்தவர் உடல் இல்லாம பல நாள் உங்களை நினைச்சு வருந்தி அவர் நீ நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் இப்படி நின்றுகிட்டு இருக்கேன்னு சாபம் விட்டு 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 அது நமக்கு அந்த அலைவரிசை பெரும் துன்பமாக துயரமாக அது மாறும். இப்படி ஒருத்தன் கிடையாது. நம்ம ஆயிரக்கணக்கான பிறப்புல ஒவ்வொரு பிறப்புலையும் 10 பேர் 20 பேர் தொங்கிக்கிட்டு தான் கிடக்குறான். இப்ப அந்த அலைவரிசைகள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சுமக்க வேண்டியது. சாந்தி கொடுக்க முடியும், சுத்தமா கொடுக்க முடியும். அவ்வளவுதான், வாஸ் அவுட், அவ்வளவுதான். அவங்க எந்த மாதிரி நிலையில இருக்கிறாங்க தெரிஞ்சு கொடுக்குங்களா? அவங்க ஆன்ம சாந்தி அடைஞ்சிருக்குமா இல்ல அது தோஷத்துலதான் இருக்கான்றது நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நீங்க ஏன் தெரிஞ்சுக்கணும்? இல்ல அது ஒரு மனசு கிளாரிஃபை ஆகுது. இல்ல உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்கன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கை மாறவே இல்லை, இன்னமும் நீங்க ரைஸ் மில் வாசல்லே தான் நிக்கிறீங்கன்னா அவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான் விஷயம். அதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த வயது வரைக்கும் அந்த ஆன்ம துன்பப்படணும்னு இருக்கு. அதை நம்ம மாற்ற முடியாது. இப்ப நீங்க கேக்குறீங்க இந்த கேள்வி எப்போ கேக்குறீங்க? உங்களுக்கு என்ன வயசு? 47 வருஷம் கழிச்சு தானே கேக்குறீங்க. இப்ப 47 வருஷம் இதை பத்தி தெரிஞ்சுக்காம தானே சுத்தி தெரிஞ்சிருக்கீங்க. அவ்வளவுதான். இப்பதான் அதுக்கு விடை கிடைக்கணும், தெரியணும் அப்படிங்கிறதுக்கு விஷயம். இப்ப எங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா விஷயமும் இருக்கு, ஆனா உனக்கு எப்ப வேணுமோ அப்பதான் தோன்ற வைப்பாங்க, சொல்ல வைப்பாங்க. அதுதான் விஷயம். அப்ப அந்த பொண்ணு கல்யாணத்துக்காக விளையாடப்படணும், எல்லாம் இருக்கு, ஆனா பண்ண முடியாது. சொல்லிவிட்டு என்ன சொல்யூஷன்? அதை விரட்டி விட வேண்டியதான். அவங்களுக்கு முத்திய இறந்ததும் பிரதோஷம், மோட்ச தீபாவளி கொடுத்ததும் அதுவும் பிரதோஷம், திதி பிரதோஷம், அந்த தீபாவளிக்கு பொங்கலுக்கு அதுலயும் பிரதோஷம் வருது. அடுத்து 1 வருஷம் 2 மாசம் கழிச்சு பொண்ணு இறந்ததும் அவங்கள பிரதோஷத்துல இறந்துருக்காங்க. அது ஒண்ணும் கிடையாது. அந்த நாட்கள்ல குருவோட ஆதிக்கத்துல முன்னாடியே அவர் இந்த மாதிரி நாட்கள்ல அவருடைய உடல்ல இருந்து உயிர் பிரியப்படணும், அவருக்கு முன்னாடியே ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அவருக்கு பிரியறது
மரணங்கிறது துன்பம் தான். யாரும் அவ்வளவு எளிதாக போய் பூ மாதிரி இருக்குன்னா ஞான மார்க்கமும் அதை தெரிந்தவங்களும் இந்த தியானத்துல பயிற்சி எடுக்கிறவங்க என்னன்னா அவங்களுக்கு தெரியும் மரணத்தை. இப்ப உங்களுக்கு என்னன்னா இப்ப நீங்க ஒரு நல்ல லெவலுக்கு தியானத்துல வர்றீங்கன்னா உங்களுக்கு என்ன உணர்த்தப்படுன்னா, நீ இந்த திதியில உன் உடலை விட்டு உயிர் போயிடும். அப்ப நீ என்ன பண்றன்னா அலட்டிக்காம 1 மணி நேரம் நான் சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஆசனத்துல நீ தியானத்துல உட்காரு, உன் உடல்ல இருந்து அது போகும், உனக்கு உரிய மரியாதையா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. இப்ப இந்த மாதிரி எந்த மனிதனுக்கும் தெரியாது. மனிதன் என்னன்னா அவன் கட்டில படுத்து கிடக்குறான், பாயில படுத்து கிடக்குறான், இல்ல வண்டியில போறான், நெஞ்சை பிடிச்சிட்டு உழுவுறான், அப்படியே செத்து போயிடுறாங்க. இப்ப அது இந்த தியானம் ஒரு குரு கிட்ட இருந்து கற்றுக்கும். இப்ப எங்களுக்கு சில நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம், சில நேரம் ஒரு பெரிய ப்ராசஸ் நடக்கணும். பெரிய ப்ராசஸ்னா ஏதாவது ஒரு பெரிய வேலை, அந்த வேலை நடக்கணும்னா நாங்க 1 மணி நேரம் தனிமைப்படுத்திக்கிட்டு உட்காந்துருக்கணும் தியானத்தை. அப்போ அது வேற ஒரு பயணத்துல நடக்கும். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி வெறுமனையா இறைவனை நோக்கி தியானம் இருக்கிறது நாங்க இல்லை. எங்களுக்கு ஒவ்வொரு செக்ஷனா பிரியும். ஒவ்வொரு வேலைக்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படும். அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தியானம் உட்காருவோம். அப்ப என்னன்னா அந்த தியானம் எதுக்கு பண்ணணும்னா உயர்ந்த மின்சாரத்தன்மை கொண்ட ஒளி உள்ள வரும். உள்ள அது சில இன்ஸ்ட்ரக்ஷனை நம்மகிட்ட அதோடைய கத்திருந்த கலையை நம்ம கிட்ட செலுத்தும். இப்ப இங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அத நீ சூலத்தோட நான் போய் செய்ய முடியாது, நீ போய் செய். அப்ப அந்த விஷயத்த உனக்கு நான் கொடுக்கறதுக்குன்னா நீ 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் தனிமைப்படுத்திக்கணும். உன்னை நான் அப்படியே உனக்கு வழங்க முடியாது அப்படிங்கிறது இது ஒரு ப்ராசஸ். இந்த மாதிரி பல்வேறுபட்ட விஷயங்கள் எங்களுக்கு நடக்கும். நாங்க சும்மா தியானம் பண்ண மாட்டோம். அந்த காலங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. உட்கார்ந்திருந்த காலகட்டங்கள், இறைவனை நோக்கி காத்திருந்தா. இப்ப எல்லாமே ஒரு பணிக்காக உட்கார்றோம். தேச பணிக்காக, நாட்டு பணிக்காக, பஞ்சபூதங்களோட செயலுக்காக, பல ஆன்மாக்களுக்காக, இந்த முன்னோரு விஷயத்துக்காக எல்லாம் இருக்கு. இப்ப பதஞ்சலி இல்லைன்னா நம்ம ஆன்ம விடுதலாம் கொடுக்க முடியாது. இறந்தவங்க எல்லாம் பாக்குறதெல்லாம் அவ்வளவு ரொம்ப கடினம், ரொம்ப கஷ்டம். கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அது கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாவும் இருக்கணும். அதுல பெரிய விஷயமாவும் இருக்கும். எங்களுக்கு எல்லாம் என்னன்னா மனிதர்களால எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. அவங்க ஏதோ கேட்கறாங்க. ஆனா பேய்கள்லாம் எங்களுக்கு தொந்தரவே கிடையாது. ஏன்னா எப்பயாவது ஒரு நாள் எனக்கு விடுதலை கொடுக்க போற ஒரு இவர்தான் அது தெரிஞ்சுக்கிட்டு வணங்கிட்டு நிக்குது, என்னைக்காவது கொடுத்துருங்கன்னு. அது தொந்தரவு பண்ணல. விடுதலை தான், அது வேற எதுவும் கேட்காது, அது கேட்கவே முடியாது. அப்ப அதுகிட்ட தொந்தரவு இல்ல. நீங்க என்ன பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, பையனா பிடிக்க வச்சிருங்க, வீட்டை கட்டி கொடுத்துருங்க, காரை வாங்கி கொடுத்துருங்க, இப்படியே போக வச்சிருங்க. அப்புறம் ஞானத்துக்கு விட்டுருங்க, துன்பம் இல்லாம மரணம் கொடுங்க. அப்புறம் பல்வேறுபட்ட சூழல்கள் இருக்கும். திடீர்னு என் குழந்தைனா பையன் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காரு, அவரை காப்பாத்தி விடுங்க. அப்புறம் அடுத்த செக்ஷன் பேத்தி புறம் பிறந்தா அவளுக்கு ஏதோ சுண்டி வரல பிரச்சனைங்கிறாங்க டாக்டர், அதை சரி பண்ணுங்க. உங்களையே நினைச்சுக்கிட்டு நான் உட்காந்துருக்கேன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில ஒரு குரு கிட்ட பக்தரா வர்றவங்க 30,000 பிரச்சனையை தூக்கிட்டு வந்துருவாங்க. அப்ப அந்த குரு என்ன ஆகுவாருன்னா இந்த மனிதர்களை கண்டு கொஞ்சம் அஞ்சக்கூடிய ஒரு சூழலுக்கு உருவாகும். இப்ப அவனை விடுதலை ஆக்குறதே இப்ப கடினமான சூழல்ல இருக்கு. அவன் என்ன பண்றான்னா இன்னொரு 10 விஷயத்த தூக்கிட்டு வர்றான். ஏன்னா உன்னை நான் விடுதலை ஆக்கணும்னு போராடுறேன், நீ இன்னொரு 10 விஷயத்த தூக்கிட்டு வந்தனா அதை நான் இப்ப விடுதலை ஆக்குறது. இவ்வளவு பெரிய செக்ஷன். கோயில் கட்டிட்டு இருக்காங்க ஐயா. சரி சரி. கட்டி போட்டுருக்காங்க. இப்ப பேஸ்மெண்ட் ஒரு சென்டர் மட்டும் அதான் நம்ம பண்ணிருவோம். கோயில்லாம் எப்படின்னு தெரியல. அது அந்த மாதிரி ஒரு சூழல் அதை ஏன்னா நீங்க நம்ம செங்கல் நாங்க எடுத்து கொடுக்கறது முக்கியம் இல்லை. அது வேற மாதிரி ஆகி போயிடும். அதெல்லாம் அது அது உத்தரவு இருக்கணும். நீ நினைக்கிறது செங்கல் கிடையாது, அது வேற. அது ஒரு வேற ஒரு செக்ஷன். அது அதுக்காக சொல்றேன். நாங்க எடுத்து கொடுக்கறது வெறும் செங்கல் கிடையாது. அது அதுவே உயிரா மாறி போயிடும். அவ்வளவுதான். நான் என்னன்னா ஏதோ உனக்கு ஒண்ணு தோணுது, ஒண்ணு செய்யற, நீ அது போ. அது என்ன மாதிரி இருக்குன்னு நான் சொல்றேன்.
அதை நீ இப்ப தெரிஞ்சுக்கிட்டு என்ன சரி. உனக்கு ஏதோ உனக்கு உணர்த்தி இருக்கு கட்டணம் இப்ப கட்டிக்கு டெய்லி ரூட் போட்டு வெயிட் பண்ணி நடந்துட்டுங்க ஐயா. ஜனங்க எல்லாம் வராங்க போறாங்க, நல்ல சிறப்பா நீ செஞ்சு நல்லா ஞாபகம் வச்சுக்க, உனக்கு ஞானம் கொடுக்கணும்னா அதையும் நீ விட்டுட்டு வந்தாதான் கொடுக்க முடியும். அதுவும் ஒரு நாள் வரும். நீ என்னன்னா உனக்கு ஒரு தனக்குள்ள இருக்கிற சிவத்தைங்கிறத நீ சாதாரண சொல்லாத, எல்லாத்தையும் உதறணும். புரியுதா? உன் தாய் கொடுத்த பேரை உதறணும், எல்லாத்தையும் உதறணும். எல்லாத்தையும் நீ வார்த்தையால உதற முடியாது, அது ஒரு வேலை நடக்கும். அதனால இப்பைக்கு நீ இதெல்லாம் வச்சுக்கிட்டு பூஜையை காட்டி விளக்க காட்டி திராட்சை பழத்தை விநியோகம் பண்ணிட்டு இருங்க. சரி, பாப்போம் என்னன்னு பாப்போம். தியானம் இப்ப எல்லாம் எங்க உட்காந்தாலும் நம்ம தியானம் பண்ணலாம் இல்லைங்க ஐயா. பிரபஞ்ச ஓபன் பிளேஸ்ல உட்காந்து செய்யணும் அப்படி இல்லை, எங்க உட்காந்தாலும் ஐயா என்னுடைய பவர் நமக்கு கிடைக்கும். ஆனா சொன்ன மாதிரி உங்களுக்கு பவர் கிடைக்குமான்னு தெரியல, தியானம் கிடைக்கும். ரொம்ப நேரம் உட்கார முடியல ஐயா. ஒரு நிலைக்கு போனா அவங்க சொல்றது நடக்கும், எடுத்தோடனே அப்படியே அதெல்லாம் தொடர்ந்து தியானம் பண்ண அந்த மனநிலை ஒரு நிலைக்கு வந்த பிறகு தானே எங்க உட்கார்ந்தாலும் அந்த அப்படின்னு இல்ல. ஒவ்வொருத்தருக்குள்ள என்னன்னா ஒரு தியானங்கிற ஒரு ஸ்பார்க் இருக்கும். அது எல்லா நேரத்திலயும் எல்லா இடத்துக்குள்ளயும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் கடக்கதான் செய்யணும். கொஞ்சம் கடந்துதான் அதை பிரயாணத்தை அதை மேற்கொள்ளணும். இதுக்கு மேல என்ன ஆகுதுன்னா, அறிவு சொல்லுது போதுன்றது சொல்லிடுது, கண்ணு விழிச்சிருது. ஆனா இப்படி வச்சிருக்கிற அந்த முதிரை சிறு முதிரை என்னால விளக்கவே முடியும். அது அறிவு, அது அறிவு சொல்லல. இது என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு மேல இந்த உடல் தாங்காது, கிட்டுக்கிட்டு போயிடும், உயிர் வெளியில வந்துடும், கொஞ்ச நாள் இரு, சோறாக்க வேண்டியதுதான் இருக்கு அப்படிங்கறதுதான். புரியுதுங்களா? என்னோட நிறைய வீடியோ இருக்கு, நீங்க கேளுங்க. அது எல்லாத்துக்குமே அதுலயே உங்களுக்கு கிளியரா கிடைச்சிரும். எல்லா வீடியோ, பழைய வீடியோக்கள் நிறைய இருக்கு, நீங்க அது எல்லாத்தையுமே கேளுங்க. இது எல்லாமே நம்ம என்னன்னா, நம்ம உடல்ல உங்களுக்கு தான் தெரியும், சிதம்பரத்துல எத்தனை 72,000 நாடி சொல்லியிருக்காங்களா? 71,000 நாடி இருக்கு. நரம்புகள் எல்லாமே ஒவ்வொரு நரம்பும் விழிக்கணும், ஒவ்வொரு நரம்பும் ஒவ்வொரு செக்ஷன்ல வேலை செய்யும். அப்ப நமக்கு நரம்பு மண்டலங்கள்ல சில இடங்கள்ல சில விஷயங்கள் விழிக்கும் போது அந்த இடத்துல வலியோ ஒரு அதிர்வுகளோ ஏற்படும். புரியுதுங்களா? அப்ப அந்த அதிர்வுகள் தீவிரமாகும் போது என்னன்னா, தன்னை மறக்க வைக்கும். ஒரு ஆழ்ந்த ஒரு விஷயம் இருக்கும். இப்ப இதய பகுதிக்குள்ள ஒரு தியானம் அப்படி கிடைக்குதுன்னா, அப்படியே அது என்ன ஆகும்னா, அப்படியே ஒரு ஊற்று தண்ணி அப்படியே ஊறுனா அப்படி இருக்கும். அந்த மாதிரி அலைவரிசை அலையா அப்படி எலும்பு என்னன்னா, ஒரு தண்ணியே மறந்து அந்த இடத்துக்குள்ள மட்டும் வேலை நடந்துருக்கும். பாக்கி உடல்ல எங்கேயும் வேலை நடக்காது, அந்த இடத்துக்குள்ள மட்டும் இருக்கும். இப்ப அவன் என்னன்னா, ஒரு விழிப்பு இருக்கும், ஆனா அந்த இடத்துக்குள்ள இருக்கிற விஷயம் இருக்கும், வெளியில வர முடியாது. அது இருக்கும். அதுதான் எல்லா விஷயத்துக்கும் முக்கியமான காரணம் என்னன்னா, உடல் தன்மை சரியா இல்லாத பட்சத்துக்குள்ள எல்லாம் இருக்கும். நம்ம உடலுக்குள்ள நீங்க நினைக்கிறது மாதிரி என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளயும் பித்தமோ கபமோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, மயக்கம் எல்லாமே அந்த உடலையும் சரியா பார்த்துக்கிட்டு தியானத்துல இருக்கும். இப்ப உடல் தான் நீ உன்னை உருவாக்க போகுது. நீ ஒரு ராக்கெட்டு, அதுக்குள்ள நான் பல்வேறுபட்ட சக்தி கொண்ட மின்சாரத்தை வைப்பேன். எல்லாத்தையும் வச்சு கீழே நெருப்பை போட்டு கொளுத்தி விட்டு உன்னை மேல அனுப்பணும். அப்ப நீ மேல போகணும். ஒரு பாதிக்கு மேல காற்று இருக்காது, எது இருக்காது, மிதக்கணும், வேற ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கணும், புவியீர்ப்பையா வேற. அந்த மாதிரி தியானங்கிறது ஒரு புவியீர்ப்பு சக்தி மாதிரி வெவ்வேறு சூழல்கள்ல உடல் மாறும். நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஏத்த மாதிரியே மனித வாழ்க்கையில இருக்கிற மாதிரியே இதை பண்றதுக்கு ட்ரை பண்றீங்க. அதுல உங்க உடல் ஒத்துழைக்கப்படும். உங்க உடல் தயிர் பால் இதெல்லாம் இந்த தியானத்துக்கு எதிரானது தான். நீங்க சாப்பிட்ற எல்லா சாப்பாடும் தியானத்துக்கு எதிரானது தான். அதுக்காக நீங்க அதை அப்படி விட்டுட்டும் வர முடியாது, அது தன்னை வருத்துற மாதிரியும் ஆயிரும். இப்ப இதெல்லாம் என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக உங்க உடலை ஒரு பியூர் பை இந்த உடலை பண்ண 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 அந்த சக்தியை உள்ள எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். எதால வேணாலும் எரும மாட்டு கத்த விட்டு கூட தியானம் பண்ணலாமா? ஒன்றும் தப்பு கிடையாது. எரும மாட்டு சத்தத்துல கூட தியானம் வரும். உண்மையிலேயே நான் சொல்றேன், இந்த சத்தமும் கூட தெய்வீகமா தான் இருக்கும். சவுண்டை நீ எந்த சவுண்டை கொண்டு காதுக்குள்ள போட்டாலும் அந்த சவுண்டு பல நரம்புகளை விழிக்க வைக்கிறதுக்காக இருக்கும். இப்ப இந்த இசைக்குள்ள என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்குள்ளேயும் அந்த உயிர்த்தன்மைக்குள்ள ஒரு விஷயத்த பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீங்க மாணிக்க வாசகர் பாட்டை வெளியில போடுறத காதுக்குள்ளேயே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களை மறந்து போயிருவீங்க.
ஆனா உடலை கரெக்ட் பண்ணாம மறந்து போய் என்ன பண்ண போறோம்? மறந்து போனதுக்கு அப்புறம் திருப்பி உடல் வந்து நொந்துரும், உடல் வந்து ஒரு மாதிரி ஆயிரும். இறந்தவனுக்கு விரைத்து போகுது இல்ல, அந்த மாதிரி உடல் விரைச்சிடும். உடல் ஒரு மாதிரி ஆயிரும், சூற ஓடும், கால் ஒரு மாதிரி இருக்கும், மயக்கம் அதிகமாயிரும், சளி எல்லாம். உடலுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கோ அவ்வளவு கெப்பாசிட்டி தானே கரண்டை ஏற்ற முடியும். அந்த உடலை கரெக்ட் பண்ணணும்ல. உடலை கரெக்ட் பண்றதுக்கு யாருக்கிட்டையும் என்ன இருக்கு? நமக்கு எல்லாருக்கும் தெரியும் உடலை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு. ஏன் செய்ய மாட்டோம்? முதல்ல தியானம் பண்றது நெக்ஸ்ட். முதல்ல உடலை உணவுல இருந்து எல்லாத்திலயுமே ஒழுங்குக்கு கொண்டு வந்தாதான் இந்த தியானத்தையும் இறைவனையும் அடைய முடியும். அப்ப என்னன்னா அந்த சக்தி வரும்போது அதை நீ பாதுகாத்து வச்சுக்க முடியும். அப்பதான் பாதுகாப்பு பெட்டகமா நீ ஒரு விஷயம் வச்சுக்க முடியும். என்கிட்ட கொடுக்குற தீட்சைய நீ வாங்கிட்டு போய் நீ வந்து அங்க என்ன பண்ண போற? தவம் பண்ண போற. இப்ப தவம் பண்ண போறன்னா உன் உடல் மாறும். அந்த உடல் எப்படி பாதுகாப்ப? அது ஒண்ணு இருக்குல்ல. உன் மனதை இப்ப நான் நிறுத்துறதுக்கு லேட் ஆகும். நீ என்ன பண்ணுவ? ஒரே நாள் தானே மீன் குழம்பு சாப்பிட்டுக்கிறேன், ஒரு நாள் தானே இந்த சாப்பாடு, டெய்லியுமா சாப்பிட்றேன் அப்படின்ருவ. நீ என்ன பண்ணணும்? உன்னையும் ஏமாத்துவ, என்னையும் ஏமாத்துவ, கடவுளையும் ஏமாத்துவ. இப்ப 3 விஷயத்துக்குள்ளேயும் நீ வந்து ஒரு விஷயம் பண்ணிடுவ. அப்ப கடைசியா என்ன சொல்லிடுவான்னா, நான் என்ன பண்ணாலும் சரி ஐயாவே வந்து தடுத்து ஆட்கொண்டிருக்கலாம்ல, ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கலாம்லன்னு அங்கேயும் ஒரு பஞ்சு டைலாக் ஒண்ணு வச்சிருவ. இப்ப என்னன்னா, ஒண்ணு நீ தியானம் பண்ணு, இல்லைன்னா நானாச்சும் வந்து உனக்குள்ள தியானம் பண்றேன், அது என்னையாவது விடு. என்னையும் விட மாட்டேற, நீயும் பண்ண மாட்டேற. இப்ப நான் பண்ண வந்தா நீ வந்து என்ன பண்றன்னா, அந்த நேரத்துக்குள்ள யாராவது இந்த மாதிரி ஒரு கும்பலா உட்காந்துட்டு பேசுற, நான் உனக்குள்ள வந்து தடுத்து ஆட்கொண்டு உன் சுவாசத்துக்குள்ள வந்து தியானம் கொடுக்க வந்தா நீ என்ன பண்றன்னா, பத்தி பரவசத்துல சாமி ஆடுற மாதிரி எல்லாத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டு ஒண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த தியானத்துக்குள்ள எனக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அப்ப வரும்போது நீ வந்து தனிமை இல்லை. அப்ப நான் உன்கிட்ட இருந்து வெளியே வர வேண்டியதா இருக்கு. சரி, நீ தியானம் பண்ணும்போது உனக்கு பாதுகாப்பா இருக்கலான்னு போனா நீ தவறான ஒரு வழிமுறைகள்ல ஒரு தியானத்தை பண்ணிட்டு திருப்பி உடலை துன்பமாக்கிக்கிற. அப்புறம் நீ தியானத்தை அப்படியே முடிச்சுட்டு வந்து தியானத்துல உட்காரும் போது ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த உடல்ல கை இங்கிட்டு இழுக்குது, கால் அங்கிட்டு இழுக்குது, தலையை அங்கிட்டு இழுக்குது, மண்டைய வலிக்குது அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடுது. அப்ப தவம் பண்றவங்க அப்படிங்கிறப்ப அவங்க எப்படி இருக்கணும்னா, அந்த உடலை மின்சாரம் மாதிரி வச்சுக்கணும், கரண்ட் கம்பி மாதிரி வச்சுக்கணும். கம்பி இருக்கு பாத்தீங்களா? எதுக்கு கம்பியை வச்சாங்க? அதுக்குள்ள கரண்ட் போகணும். அது கரண்ட் கம்பி தான். நீங்கெல்லாம் கம்பி, தியானங்கிறது கரண்ட் அதுல போறது. தியானங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் கரண்ட். கரண்டை தாங்கிறது இந்த உடல் தாங்குமா? அப்ப தாங்கிறதுக்கு தயாராகும். நான் என்ன சொல்றேன்னா, நான் கொடுத்துருக்க 5 மாசத்துல நீ தியானம் பண்றதுல அந்த 5 மாசத்துக்கு முன்னாடி 30 வருஷமா உன் உடல் வந்து கந்தலா இருக்க. நான்வெஜ்னால மட்டும் இருக்காதுமா, உடல் பல விஷயங்கள்ல உடல் துன்பப்படும். புரியுதா? வெறும் நான்வெஜ்னால மட்டும் துன்பப்படாது. புரியுதா? பல விஷயம் இருக்கு. புரியுதா? ஒரு 4 டீயை குடிச்சா கூட உன் உடல் துன்பப்படும். புரியுதா? 2 வடையை தின்னா கூட உன் உடல் துன்பப்படும். புரியுதா? அப்ப தேவையற்ற சில பொருட்களை, சில ஸ்வீட்டை சாப்பிட்டா கூட உடல் மாறும். பல விஷயங்கள் இருக்குல்ல. இப்ப நீ நேற்று வச்சு இந்த புளி குழம்ப கீழே ஊற்றக்கூடாதுன்னு கூட தின்னுட்டு கிடப்ப. இதெல்லாம் தியானத்துக்கு எதிரானது இல்ல. புளிப்பை ஒரு ஸ்டேஜுக்கு மேல சேர்க்கக்கூடாது, இனிப்பு ஒரு ஸ்டேஜுக்கு மேல சேர்க்கக்கூடாது, கசப்பு ஒரு ஸ்டேஜுக்கு மேல சேர்க்கக்கூடாது. இதுக்கெல்லாம் நீ மனிதனா இருக்கும்போது 35% இதெல்லாம் சேர்க்கலாம். புளிப்பு, இனிப்பு எல்லாம் 5 சுவை இருக்குல்ல, அந்த 6 சுவையை சேர்க்கலாம். ஆனா தியானத்துக்கு நீ வந்துட்டேன்னா இந்த சுவைகள்ல எல்லாத்தையுமே 5% தான் உன் உடல் தாங்கும். 5% மேல போனா உனக்கு வந்து தயிர் பாய்சன், டீ பாய்சன், பால் பாய்சன், புளி பாய்சன், உப்பு பாய்சன், நீ பல்லு வளர்க்குற பேஸ்ட் பாய்சன், உனக்கு நீ குடிக்கிற பாரு நீர் அது பாய்சன். இதெல்லாம் வச்சுட்டு நீ அதுதான் சொல்றேன். அதுக்கு நீ வந்து என்ன பண்ணணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி நவீனமான விஷயத்த நீ பாத்துக்கணும். தண்ணியை காய வச்சுதான் குடிக்கணும். புரியுதா? எவ்வளோ விஷயம் இருக்கு. இதெல்லாம் வெறும் தியானங்கிறது இந்த உடலை ஒரு துணி பட்டு போனா ஒரு கைத்துக்குள்ள போய் எத்தனை துணியை காய வைப்ப? நீயே சொல்லு. சிவபெருமான் கிடையாது, யாரு வேணாலும் வரட்டும், அங்க கயிறு பலம் இல்லாத உடலுக்குள்ள போய் தியானம் கொடுத்தா அந்த என்ன ஆகும்? காட்சி வரும், புட்டுக்கிட்டு நீ போயிருவ. நீ உடல் தனியா கிடக்கும், உயிர் தனியா கிடக்கும். புரியுதா? காட்சி வந்துடும். இல்ல காட்சி வந்துடும்மா, நீ வாழ முடியாது. உடல் புட்டுக்கிட்டு போயிடும். உடல் தாங்குறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, உடல் பலப்பட்டாதான் நீ வந்து ஒரு வேலை செய்ய முடியும். உடல் இல்லாத வேலை என்ன செய்யும்? நீ குறைந்தபட்சம் ஒரு வீடு கட்டுறதுக்கு காங்கிரீட் எல்லாம் பேஸ்மெண்ட் எல்லாம் போறது.
குறைந்தபட்சம் தியானங்கிறது என்ன? உனக்கு என்ன கிடைக்குது அங்க? அலைவரிசை தானே கிடைக்குது. அது அலைவரிசை சக்தி கிடைக்குது. சக்தினா என்ன? நெருப்பு. நெருப்புனா என்ன? வெப்பம். அப்ப இந்த வெப்பத்தை அந்த உடல் எப்படி தாங்கும்? இந்த நரம்பு மண்டலம் எப்படி தாங்கும்? தோல் எப்படி தாங்கும்? மூக்கு எப்படி தாங்கும்? காது எப்படி தாங்கும்? இதெல்லாம் குழந்தை மாதிரி பொருள். இப்ப இதெல்லாம் பலப்படுத்தணும்ல. இதுக்கெல்லாம் என்னென்ன வழிமுறைகள்னு இருக்குல்ல, அது வழியாதான் நீ பிரயாணத்தை மேற்கொண்டானாதான் அப்ப ஒரு தியானத்தை நீ உன்வசப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? உனக்கு பழவி நீயே ஒரு பொசிஷனுக்குள்ள வந்துடும். சரி, அது உணர்றதுங்கிறதோட ஒரு தியானங்கிறது ஒருத்தருக்குள்ள உட்கார்ந்து தடுமாறி போகாம உள்ள உங்களை உட்கார வச்சு ஒரு தியானமா உங்களை அப்படி ஆழ்ந்து போக வைக்கிறதே நம்ம தான். புரியுதா? நீங்க ஒரு தியானம்னு ஒண்ணு சொல்றீங்கல்ல, அதுக்குள்ள என்ன வருது? அந்த அமைதி எங்க இருந்து வருது? அப்புறம் அதான் சுச்சமா அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சாமி. கண்ட்ரோலே பண்ண முடியாது. உஷ்ணத்துக்காக தான் போராடிட்டு இருப்போம். நான் என்ன சொன்னேன்? நீராவி தத்துவம். நெருப்பு இருந்தாதான் நீரை ஒழிக்க முடியும்னா அப்ப நெருப்பு தான். அப்ப நாம அது அப்படியெல்லாம் விட முடியாதுமா. அதை சமன்படுத்துறதுக்கு உனக்கு தெரியும்ல. நீ என்ன ஆப்பிரிக்கா காட்டுல இருந்தா வந்த? உனக்கு கீரையை சாப்பிடணுமா, எந்த தண்ணியை கூட வச்சுக்கணுமா, எந்த காயை எடுத்துக்கணுங்கிறத நீ கண்டுபிடி. நீ கோமாவில இருந்து உன்னை தூக்கிட்டு நான் தியானம் கொடுக்கல. நீ மனிதரா இயல்பா தானே இருக்கிற. அப்ப நீ இது கூட நான் இல்லைன்னா இப்ப நான் என்ன சாப்பாட்டுக்கு டீச்சரு, உடைக்கு டீச்சரு, தியானத்துக்கு இப்படியா இருக்க முடியும்? ஒரு மாணவன்னா அவனே செல்ஃபா தயாராகணும்ல. அப்ப தியானங்கிறதுக்குள்ள உணவு எல்லாத்தையும் அவனை கட்டுப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கணும்ல. தியானம் எப்ப வேணாலும் கிடைக்குமா? குரு எப்ப வேணாலும் கிடைப்பாருமா? நாக்க முதல்ல சுருட்டி முடிச்சு போடணும். போடுவீங்களா? நாக்க முடிச்சு போட்டீங்கன்னா தியானம் எங்கிட்டு போகுது? எங்க போகுதுங்கிறேன். தியானம் அங்கதான் இருக்கும். இறைவன் அங்கதான் இருப்பான். முதல்ல நாம கரெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த உடலை ரெடி பண்ணிக்கிட்டு கை வைத்தியத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போகணும். அப்ப என்ன ஆகும்? உன் மனம், உன் உடல் எல்லாம் ஒரு சீரா இருக்கும்போது தியானம் பர்ஃபெக்டா வரும். புரியுதுங்களா? அதான் விஷயம்.